நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு வெளிவந்த தலைசிறந்த 10 படங்களை தான் நாம் இன்றைக்கி வரிசைப்படுத்த போகிறோம். இந்த வரிசை எந்த ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டையும், பாக்ஸ் ஆஃபீஸ் பட்ஜெட்டையோ அல்லது பொதுஜன கிரிட்டிக்ஸு கருத்துக்களையோ அடிப்படையாக கொண்டது கிடையாது. இந்த வரிசை படங்களின் உண்மையான தரத்தை மட்டுமே மதிப்பீடு செய்து போடப்பட்ட வரிசையாகும். அப்படி பார்க்குறப்ப 10வது இடத்தில் இருக்கும் திரைப்படம் சக்தி திருமகன். விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படம் அரசியல் ஊழலையும் அரசியல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் மிகவும் அருமையாகவே கூறியிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் விஜய் ஆண்டனியோட கெரியரில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவிஸ்னு கூட சொல்லலாம். 10வது இடத்தை ஷேர் பண்ணுற இன்னொரு படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கம்மாள். ஒரு கிராமத்து சூழ்நிலையில் கட்டமைக்கப்பட்ட இந்த படம் அர்பன் ரூரல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றத எப்படி சாதாரண மக்களுக்கு எடுத்துரைக்குது அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். அங்கம்மாள் வர படத்தின் முக்கிய கதாபாத்திரம் எப்படி வெவ்வேறு பரிணாமத்தில் தன்னுடைய கிராமத்து பாணியிலிருந்து வாழ்கிறாங்க, எப்படி நகர்ப்புற அதாவது அர்பன் லைஃபுக்கு அவங்களால தங்களை மாற்றிக்க முடியல, அதே சமயத்தில் அந்த ரூரல் லைஃப் அவங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்குது அப்படின்றத யதார்த்தமாக பழைய பாரதி ராஜா ஸ்டைலில் கொடுத்துருக்காரு இயக்குனர். இந்த படத்துக்கு 10வது இடம். 9வது இடத்துல இருக்கிற திரைப்படம் குட் டே. கமர்ஷியலாக பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய வெற்றி குவெஸ்டனபிளாக இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகி என்ன பெருசாக கொடுத்துட போகுதுன்னு நினச்ச நிறையா நேயர்களுக்கு, நிறைய சினிமா ரசிகர்களுக்கு ஒரு பெரும் விருந்தாகவே இருந்துச்சு இந்த படம் அப்படின்னு தான் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, ஹியூமர் மிகவும் கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கிற இந்த கால சூழ்நிலையில் தமிழ் சினிமாவில் வெளிவந்த ஒரு தலைசிறந்த காமெடி படம் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். நிச்சயமாக இது பிற்காலங்களையும் போற்றப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இது நம்முடைய கவுண்ட் டவுனில் பெருமிடம் 9வது. வாங்க 8வது இடத்துக்கு போகலாம். மறுபடியும் விஜய் ஆண்டனியின் நடிப்பில் மாறுபட்ட ஒரு கதைய களத்தில் ஒரு த்ரில்லர். அந்த த்ரில்லரில் ஃபேண்டசி எலமெண்ட்ஸும் இருக்குது. இல்லை ஒரு ஃபேண்டசி மூவி, அதில் த்ரில்லர் எலமெண்ட்ஸும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கதைக்களத்தில் நம்மளை சீட் நுனியில் உட்கார வச்சு நகர்த்தி கொண்டு போயிருந்த விதம் மிகவும் அருமை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் வெகுஜன மக்களை ரொம்பவே பெருசாக கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையுமே இது ரசிக்க வச்சிச்சு. அதுதான் இந்த படத்திற்கான வெற்றி. நம்மளுடைய கவுண்டவுனில் மார்கனுக்கு கிடைத்திருக்கும் இடம் 8வது. 7வது இடத்தில் இருக்கக்கூடிய படம் 3 BHK. சரத்குமார், சித்தார்த், தேவயானி மற்றும் பலர் நடிச்சிருந்த இந்த படம் சாமானிய தமிழ் மக்களின், சாமானிய மிடில் கிளாஸ் தமிழ் மக்களின் கனவாகிய ஒரு வீடு. அந்த வீட்டை அவங்க எப்படி பெறுறாங்க, அந்த வீட்டுக்காக அவங்க எவ்வளோ துன்பப்படுறாங்க, அந்த வீடு அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத ஜனரஞ்சகமான ஸ்டைலில் சொல்லியிருந்த விதம் அழகு. வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்கிற ஒவ்வொரு நபருக்கும் அந்த வழி என்ன அப்படின்றது தெரியும். இந்த காலகட்டத்தில் ஒரு 3 BHK அப்படின்றதே பெரும் இதாக இருக்குது. அடுத்து நம்மளுடைய கவுண்டவுனில் நம் 6வது இடத்தில் பார்க்கும் படம் மாரீசன். ஆல்ஜைமஸ் அப்படின்னு மிகவும் அதிகமாக தமிழ் சினிமாவில் கையாளப்படாத ஒரு கான்செப்டை எடுத்து அதுலேயும் பிரம்மாண்டமான தலை சிறந்த கலைஞரான வடிவேலு அவர்களையும் மலையாளத்தில் நல்லா நடிக்கக்கூடிய ஃபஹத் ஃபாசில் அவர்களையும் வைத்து எடுக்கப்பட்ட இந்த படம் ஒரு வித்தியாசமான கருவை கொண்டது. ஒரு ஆல்ஜைமஸ் பேஷண்ட் கிட்ட இருந்து திருடன் நினைக்கிறாரு ஒரு திருடன். அப்படி அவர் திருடன் நினச்சது திருடினாரா, அவர்களுக்குள் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத அழகாக சொல்லியிருக்கும் மாரீசன். வாங்க 5வது இடத்துக்குள் போகலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படம் காந்தா. துல்கர் சல்மான் நடிப்பில் சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடிச்சிருந்த இந்த படம் முன்னாள் தமிழ் சூப்பர் ஸ்டார், இன்னும் சொல்லணும் அப்படின்னா தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டாரான MK தியாகராஜ பாகவதர் அவர்களின் அன்அஃபிஷியலான கதை தழுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆமாவா இல்லையான்றது தெரியாது. ஆனால் இந்த படத்தை ஒரு ஸ்டாண்டர்ட் மூவியாக பார்க்குறப்ப
பண்டைய காலத்தில், அதாவது 1950s 1940ஸ்க்கே நம்மளை ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு போய் அந்த காலத்தில் இருந்த கலைஞர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய போட்டி பொறாமை எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாச்சு இந்த திரைப்படம். நம்ம கவுண்டவுனில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் குடும்பஸ்தன். ஒரு குடும்பஸ்தன் அப்படின்னு வரப்போ தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், இன்லாஸ், சுற்றம், உற்றார் உறவினர் எல்லாத்தையுமே ஒரு ஆணானவன் எப்படி கையாளுறான், எப்படி அதை வெற்றி அடைகிறான், அதுலேயும் ஒரு லோவர் மிடில் கிளாஸாக பிறக்கிறப்ப இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக சிரிக்கும் விதத்தில், அதே சமயத்தில் சிந்திக்கும் விதத்தில் சொல்லியிருந்த ஒரு அருமையான 2025 வெளிவந்த திரைப்படம் தான் இந்த குடும்பஸ்தன். கமர்ஷியலாக இது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ஆச்சு. இந்த படத்துக்கு நம்மளுடைய கவுண்ட் டவுனில் நம்ம கொடுத்துருக்கிற இடம் 4. இந்த இடத்திற்கு இது மிகவும் பொருத்தமானது அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க 3வது இடத்தை பார்க்கலாம். 3வது இடத்துல இருக்கக்கூடிய திரைப்படமானது பயோஸ்கோப். என்ன இது, பெருசாக இந்த படத்தோட பேர் நம்ம கேள்விப்படலையே அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா, கிராமத்து கதை அம்சத்தில் ஒரு திரைப்படம் எடுக்கும் விதத்தை திரைப்படமாக எடுத்த படம் தான் இந்த த பயோஸ்கோப், த ஸ்டோரி ஆஃப் த ஸ்டோரி. யதார்த்தத்தை மட்டுமே கையாண்டு யதார்த்தமாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த பயோஸ்கோப். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் படத்துக்குள்ளே நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னா அந்த கதாபாத்திரங்களில் ஒரு கதாபாத்திரமாகவே நம்மளும் மாறுறோம் அப்படின்றத நம்மளால் உணர முடியும். இதற்கு 3வது இடம். 2ஆம் இடத்தில் இருக்கும் படம் 2025 மிகப்பெரிய கமர்ஷியல் பிளாக் பஸ்டரும் சக்கப்போடு போட்டு ஃபேமிலி ஜானர் மூவிஸை மறுபடியும் மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்த சசிகுமார் மற்றும் சிம்ரன் அவர்கள் நடிப்பில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி. ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வெற்றி எந்த அளவுக்கு மக்களை கவர்றதுன்றது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு மக்களுக்கு அது நல்ல விஷயங்களை போதிக்குது அப்படின்றதுலையும் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப ஒரு குடும்பம், 4 பேர் கொண்ட ஒரு சிறிய குடும்பம் எப்படி ஒரு நெய்பர்ஹுட்டையே மாற்றுது, அதை தவிர்த்து ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய இந்த தலை சிறந்த படத்திற்கு நம்முடைய வரிசையில் 2ஆம் இடம் பிடிக்கிறோம். மூவிங் ஆன் டு த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் மூவி ஆஃப் 2025. எத்தனையோ சம்பவம் பார்த்துருக்கோம். ஆனால் குமார சம்பவம் அப்படின்ற திரைப்படம் வந்தது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் சினிமாவில் அதிக தேட்டர் கிடச்சிருந்தா இன்னமும் கொண்டாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு தான் குமார சம்பவத்தை சொல்லணும். 3வது இடத்துல இருக்கக்கூடிய பயோஸ்கோப் திரைப்படம் மாதிரியே இதுவும் ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய ஒரு கதை அம்சத்தை கொண்ட ஒரு படம். அதில் என்ன பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு காமெடி ராக்கெட்டே உள்ளே இறக்கி அதில் இருக்கிற சிச்சுவேஷனல் காமெடியின் மூலமாக ஒரு கல்ட் கிளாசிக்கை கொடுத்துருக்காரு டைரக்டர் தான் சொல்லணும். இந்த குமார சம்பவம் முதல் இடத்தை பெறுகிறது.